கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா என் மைண்ட் அப்படியே புடிச்சு புழுத்திக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு, ஒரு கன்ஃப்யூஷனுக்கு ஒரு பெருமூச்சு இழுத்து விட்ட மாரி ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைச்சுச்சு. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ஸ் நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு பெரிய விஷயத்தோட தான் ஆரம்பிச்சோம். பொதுவா நம்ம ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம்? இல்ல நம்மளோட லாங் டெர்ம் விஷன் என்ன? இப்படிலாம் நெறைய விஷயம் யோசிப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம நெறைய விஷயம் புதுசா ட்ரை பண்றோம். அ எனக்கு என் மேலயே கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. ஸோ இந்த மாரி நான் கான்ஃபிடென்ட்டோட நெறைய விஷயம் ட்ரை பண்ணி அதுல சக்சஸோ, ஃபெயிலியரோ ஆனா டிராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வரேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜர்னி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்திலாம் மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த மாரி ஃபீல்ட் ரிகார்டிங்ல இன்னொருத்தவங்க ட்ரை பண்றாங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த தப்பு நான் பண்ண தப்ப அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம நெறைய பேர இன்ஸ்பயர் பண்ணணும்டா அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் ஒரு லாங் டெர்ம் விஷன்ல தான் இந்த யூடியூப் சேனல்ன்ற ஆரம்பிச்சேன். பட் ஆனா போக போக என்ன ஆரம்பிச்சுச்சுன்னா, நான் எப்படி சொல்றது? இவ்ளோ சீரியஸான ஒரு விஷயம் வச்சதுனாலயோ, என்னோட ஒரு வீடியோவுக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் ஒரு வீடியோவுக்கும் நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்ம இப்படி ஒரு வீடியோ போட்டா நம்ம இப்படி ஆ ஃப்ரேம் ஆயிடுவோமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்றது? ஆ ஜாலியா பேசினா நம்ம நம்ம இந்த கன்டென்ட்க்கு வந்து ரிலேட் ஆகாதோ! அப்படின்ற மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ். இப்படி இந்த கன்ஃப்யூஷன் என்ன பண்ணுச்சுன்னா, என்னோட ஒரு வீடியோக்கான இன்டர்வலும் ரொம்ப இன்கிரீஸ் ஆகிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கும், செகண்ட் வீடியோவுக்கும் 5 டேஸ் தான். செகண்ட் வீடியோக்கும், தேர்ட் வீடியோக்கும் கிட்டத்தட்ட 20 டேஸ், 25 டேஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் போட்ட வீடியோ வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப டைம் எடுத்து நெறைய யோசிச்சு சிம்பிளான விஷயம். பட் ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ நான் உங்கள்ட்ட போர்ட்ரே ஆகுற விதம் வந்து எனக்கு புடிச்ச மாரி இருக்கணும். நான் அந்த லாங் டெர்ம் விஷனுக்கு ஏத்த மாரி இருக்கணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். பட் ஆனா இந்த மீம் ப்ராசஸ்ல நான் என்ன முக்கியமா மறந்துட்டேன்னா, நான் என்னையே முக்கியமா மறந்துட்டேன். நான் இப்படி கிடையாது. பொதுவா ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஷேர் பண்ணும்போது, நம்ம பண்ண விஷயத்த ஷேர் பண்ணணும். அத நம்மளா ஷேர் பண்ணணும். நம்மளா ஷேர் பண்ணணும்னு எப்படி சொல்றது? நம்மளோட கேரக்டர் அந்த விஷயத்த எப்படி கோ த்ரூ பண்ணுச்சு? அந்த விஷயத்த எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்றது தான் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அத விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு ஒரு சோசியல் மீடியால ஒரு நம்மளுக்கு நம்மள இன்ஸ்பயர் பண்ண ஒரு பெர்சனாலிட்டி எடுத்துட்டு, நான் இவங்கள மாரி தான் பண்ணுவேன். இவங்கள மாரி கைண்ட் ஆஃப் தான் பண்ண போறேன் அப்படின்ற மாரி, ஒரு கூண்டுக்குள்ள நம்மள போட்டு வச்சுக்கிட்ட மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலயோ நான் என்ன இன்ஸ்பயர் பண்ண ஒரு 4, 5 பேர தான் நான் வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து இந்த விஷயம் ரியலைஸ் ஆனதுக்கப்புறம், இன்னொன்னு என்ன புரிஞ்சுச்சுன்னா, நான் இப்படி ட்ரை பண்ணதுனால தான் என்னோட ஒரு வீடியோக்கும் வந்து அந்த 4 பேரோட வீடியோ மாரி இருக்கா? எக்ஸ்பிரஷன் கரெக்ட்டா இருக்கா? அவங்களோட மெட்ரிக்ஸ் கிட்ட வந்துட்டோமா? அப்படின்ற மாரி பார்த்து, அது கண்டிப்பா அவங்கள்ட்ட போகாது. ஏன்னா அவங்க தான் லெஜெண்ட்ஸ். நான் இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி அவ்வளோ தூரத்துக்கு ஆசைப்பட முடியும்? இதெல்லாம் புரிய எனக்கு அப்பதான் வந்து ஹோல் திங்கே ரியலைஸ் ஆகுது. சரி ஓகே. நீ இந்த மீம் ப்ராசஸ்லயே நீ உன்னையே லூஸ் பண்ணிட்ட. அதான் என்னோட ஐடென்டிட்டி. இப்ப என்ன மாரி கேரக்டர் யாருமே இருக்க முடியாது. ஐ மீன் எப்படி சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தவங்களோட பெர்சனாலிட்டி வேற. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயத்த பார்க்குற விதம் வேற மாரி இருக்கும். ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, ஆ பண்ற விஷயம் வேற மாரி இருக்கும். சோ அப்படி என்னோட யூனிக்னெஸ்ஸயே நான் ஒருத்தவங்கள ரெப்ளிகேட் பண்ண நெனச்சு தொலைச்சுட்டேன். சோ இத ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, நம்மளோட இந்த ஜர்னில நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிற விஷயம்லாம் இனிமே என்னோட வே ஆஃப் ஸ்டைல்ல என்னோட ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெலோ ஸ்டாக்ல தான் உங்களுக்கு இனிமே எல்லாத்தையும் நான் வந்து சொல்லப் போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட ஸ்டோரி டெல்லிங் மேல, நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மேல, நான் பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மேல, என்னோட கோல்ஸ் மேலலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ பார்க்குறவங்க, இல்ல நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்கலாம், கண்டிப்பா நான் அதான் பண்ணுவேன். ஒரு ஒரு ஏங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான ரீசனே, அ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே தரணும் அப்படின்னு தான். பட் இந்த மாரி ஒரு எனர்ஜியோட நான் எந்த வீடியோல பேசிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் ஆனா இப்படிதான் நான் பேசுவேன். இப்படி இருந்த நான் வந்து எல்லா வீட்லயும் உட்கார்ந்துகிட்டு அப்படி பேசுறேன். இத நெனச்சா எனக்கே சங்கடமா இருக்கு. என்ன பண்றது? பட் ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாரி வீடியோ எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இது வந்து ஆக்சுவலா என்னோட கிளாஸ் ரூமு. எ லிட்டரலா என்னோட எக்ஸ் கிளாஸ் ரூம். ஐயோ! என்ன கதைன்னா, இது செகண்ட் இயர்ல நான் படிச்சப்போ இருந்த கிளாஸு. இப்ப நான் 3 இயர் போயிட்டேன். அது அங்கிட்டு இருக்கு. நான் இங்க இப்ப உட்கார்ந்துருக்கேன். லூஸ் டாக் பண்றேன் எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ஓகே. ஆ என்னோட கிளாஸ் ரூம்ல நம்ம யூடியூப் சேனலுக்காக நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். இத நான் கட்டே பண்ண மாட்டேன். அப்படியே போட்டுருவேன். ஷூரா எனக்கு தெரியும். இந்த மாரி லூஸ் டாக்கும் வரும் கண்டிப்பா அதுல. ஸோ இதுதான் என்னோட ஆத்தென்டிசிட்டி. இதுதான் என்னோட ரியாலிட்டி. இதுதான் என்னோட ஒரிஜினாலிட்டி. ஸோ
இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா, நம்ம போற பயணத்துல நீங்களும் அப்படி இருந்துக்கிட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் போய் செருப்படி வாங்கி 4, 5 விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அத வச்சு நீங்க உங்க பயணத்துல கொஞ்சம் ஸ்மூத்தா போலாம். அதுக்கு நான் கண்டிப்பா கேரண்டடா ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.